ஸோ பார்த்தோம்னா டென்ட் இங்கே தான் காய்ச்சி நம்ம பண்ணியிருந்தோம். பைக் இங்கே பக்கத்தில் வச்சுட்டு டென்ட் அந்த இடத்துல தான் நேற்று நைட்டு போட்டிருந்தேன். இப்போ காயறதுக்காக அந்த இடத்துல தள்ளி வச்சுருக்கேன் டென்ட்டை. தேங்க்யூ. இந்த மாதிரி ஆப்பில் வந்து தோரணை மாதிரி கட்டி இந்த வண்டியில் பின்னாடி போட்டிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எனக்கு நீரஜ் குமார் யாதவ் நீரஜ் சர்மா. ஆச்சா, வாரணாசி, காசி. Don't wanna sleep in, cause I got something to prove. ஹலோ ரைடர்ஸ், நான் உங்கள் மோட்டோட விஜய் விஜி. லாஸ்ட் நைட் பார்த்தோம்னா நம்ம இப்போ கான்பூர் டிஸ்ட்ரிக்டில் காந்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் தங்கியிருந்தோம். நம்ம ப்ரோ தான் வந்து தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருந்தாப்புல. நேற்று நைட்டு சரியாக வந்து ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. இப்போ இவர் தான் நமக்கு வந்து நேற்று இவர்கிட்ட தான் நம்ம கேட்டு இந்த மாதிரி இங்கே தங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்டோம். அப்புறம் இங்கே தங்கி சொல்லி சொன்னாங்க. குளிக்கிறதுக்கு முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக இடம்லாம் எங்களுக்கு சூப்பராக இப்போ பண்ணி கொடுத்தாங்க. आपका नाम क्या बोला है कल? अर्षित शर्मा அவர் பேர். நம்மளும் அதே மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணாப்புல. நேற்று நைட்டு மழை பெய்யும்போது என்னை வந்து ஹெல்ப் விட்டாப்புல. டென்ட்டு வந்து நம்மோட பெருசாக உள்ளே தண்ணி வரல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம வாரணாசி தான் காசு போகிறோம். வாரணாசி போயிட்டு அங்கே இன்றைக்கி நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 360 கிலோமீட்டர் இருக்குது வாரணாசிக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் மோட்டோ விஜய் விஜி. அப்படியே போகிற வழியில் போய் நம்ம மோட்டோங்களை பார்க்கலாம். ஓகே, thank you. Anyway, thank you भैया. Last time वो tent மாட்டிக்கிறீங்க. Thank you. Okay. ஸோ பார்த்தோம்னா டென்ட் இங்கே தான் காய்ச்சி நம்ம பண்ணியிருந்தோம். பைக் இங்கே பக்கத்தில் வச்சுட்டு டென்ட் அந்த இடத்துல தான் நேற்று நைட்டு போட்டிருந்தேன். இப்போ காயறதுக்காக அந்த இடத்துல தள்ளி வச்சுருக்கேன் டென்ட்டை. டென்ட்டோடைய மேல் லேயர், ரெயின் லேயரை பார்த்தோன்னா அந்த பக்கம் காயறதுக்காக அந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ எடுத்து பேக் பண்ணிவிட்டு அப்படி இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஓகே காஸ், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். அப்போக்கெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்குங்க அந்த ஐடியாவே வரல டக்குன்னு. இவர் நம்ம பெட்ரோல் பங்கில் தங்கியிருக்கும் போது பெட்ரோல் போடுறதுக்காக வந்தார். அப்போ பார்த்தோம்னா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் எதிர்த்தாப்புல இருந்த டீ கடையில் டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் இங்கேருந்து வர்றேன், என்ன பண்ணுறேன், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்க ஒரு ஸ்கூலில் பார்த்தோம்னா வாத்தியாராக இருக்கார். ஓகே, பாய் பையா. ஓகே காசு, இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த காந்தி அப்படிங்கிற பெட்ரோல் பங்க்லேருந்து இங்கேருந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு 388 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். இங்கே இன்னும் ஒரு 388 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து நம்ம வந்து வாரணாசி போகிறதுக்கு. பார்க்கலாம், இன்றைக்கி ஒரு ஈவினிங்குள்ளே இங்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரே 150 கிலோமீட்டர் இன்றைக்கி ஒரே ஸ்டேச்சு, எங்கேயுமே நிப்பாட்டமாக சர்ன்னு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அங்கே 2 பேர் நம்ம தாஜ்மஹாலை மீட் பண்ணோம்ல, அவங்க 2 பேரும் பார்த்தோம்னா அங்கே தான் தங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள போய் நம்ம அங்கே போய் மீட் பண்ணணும். அவங்கள போய் பிடிச்சா தான் அவங்க போய் ஆல்ரெடி அவங்க வந்து காலையில் 5 மணிக்கு அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு. அங்கே வாரணாசிலேயே ஏதோ மடத்தில் இருக்காங்களாம். நம்ம போய்த்துட்டு அங்கே ரூம் எடுக்கலாமா என்ன ஏதுங்கிறத நம்ம அங்கே போய் முடிவு பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட்ஜெட்டில், அதுவும் ரொம்ப மிடிலான பட்ஜெட்டில் வச்சுக்கிட்டு இந்த ரைடை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நான் உங்கள் மோட்டோ விஜய் விஜி. அண்டு போகிற வழியில் போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம்னா ஆல்ரெடி சாப்பிட்டேன். ஒரு வெங்காய பக்கோடாவும் டீயும் சாப்பிட்டேன், அதுவே போதும். லஞ்சுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்டுக்குவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போய்க்கிறோம். ஓகேவா, அது வரைக்கும் நம்ம ஒரு 150 கிலோமீட்டர் இன்றைக்கி வந்து ஒரே ஸ்டேஜில் எப்படியாவது முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்க காய்ஸ், இந்த சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவோம்ல, அந்த குரங்கு ஓடுது பாருங்க. ஓடிடுச்சு. இங்கே எல்லாமே அந்த மாதிரி உட்காந்துருக்கு. இங்கே பாருங்களே, இங்கே ஒன்று உட்காந்துருக்கா. அது உட்காந்து ஏதோ சாப்பிட்டுருக்கு பாருங்கள். அங்கே ஒரு 3 குரங்கு உட்காந்துருக்கு. இது எல்லாமே பார்த்தோம்னா அது சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவோம்ல, அந்த டைப் குரங்கு காய்ஸ். இது ரொம்ப நான் இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஓட்டாங்க 3 பேர் ஓடிட்டாங்க. அடுத்து இங்கே இன்னும் 2 பேர் இருக்காங்க. இந்த அடுத்து ஒருத்தன் ஓடுறான். ஓடிடுச்சு. அடுத்து ஓடிட்டான். அடுத்து ஒருத்தன் ஓடிட்டான். எங்கே அடுத்து வாங்கடா போங்க எல்லாம்.
இந்த குரங்கு தான் காசு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நம்ம ஏரியாவில் இது அதிகமாக கிடையாது. இந்த பக்கம் தான் அதுக்கு இருக்கும். இது பாருங்க ஓடுது பாருங்க. ஓடிச்சா அதை அடுத்து ஒருத்தன் ஓடுறேன். அடுத்து ஓடிச்சாங்க. இது ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுது. நல்லா கிட்ட அதுக்கிட்டு இது நல்ல வேடா மிஸ் ஆயிடுச்சு. ஓடு ஓடு அடிபடித்து துளைஞ்சிடாத கருமாதி அளவு. காருக்காரங்கெல்லாம் இப்போ மெதுவாக வர மாட்டாங்க. அது போகிறது பாருங்க துள்ளி 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 போகுது. அடுத்து ஒன்று ஒரு ரேட்டிங்கில் நிற்கிது இருங்க. இந்த குரங்கு பயந்துருச்சுக்கா. பயந்ததுனால அந்த பக்கம் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது. மருவிக்கிட்டே நிற்கிது அப்படியே. இந்த குரங்கு தான் காய்ச்சி இந்த முதுகில் ஏறி வேகமாக முடியாது ஆள் நடந்து போய்கிட்டு இருப்போம். முதுகில் வந்து திட்டின்னு உதச்சிட்டு ஓடிடும்ல, அது இந்த குரங்குக்கு தான் காய்ச்சி. இவங்களால அந்த குரங்கை பார்க்கலையே நினச்சேன். பார்த்துட்டேன் இந்த குரங்கையும். சுவாயசத்துலக்கில் அந்த குரங்கை நின்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபுட்டேஜ் வந்து எடுத்தேன். அது எந்தளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் கண்டிப்பாக. சூப்பராக இருந்துச்சு அந்த குரங்கு பார்க்கையில். அழகாக இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் அந்த குரங்கு கிடையவே கிடையாது. நம்ம ஏரியாவில் பார்த்தோம்னா அந்த குரங்கு வேறு மாதிரி இருக்கும். அதாவது இதே குரங்கு இருக்காது, நம்ம குரங்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே உள்ளது வந்து வித்தியாசமாக இருக்கும். நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன். வேகமாக ஓடியா வரும். பின்னாடி இருந்து ஆள் போகும்போது பார்த்தோம்னா திடீர்னு வந்து பின்னாடி இருந்து உதச்சிட்டு ஓடியே போயிடும். அது பார்க்கவே சரியான காமெடியாக இருக்கும். அந்த இது உதச்சிட்டு ஒரே ஓட்டம் ஓடியே போயிடும். துள்ளி துள்ளி தான் ஓடும். எப்போ போகுமே ஓடுனுச்சுன்னா அதான் டக்குன்னு அந்த இடத்துல பார்த்தோன்னே அது ஒரு ஷார்ட்ஸ் டைப்பில் ஒரு வீடியோ ஒன்று டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே இன்னும் ஒரு 280 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது காய்ஸ். இன்னும் இப்போ தான் மழை பெஞ்சதுனால இவ்வளோ நேரம் கேமரா அவனை எடுக்கவே இல்லை. இப்போ ரெயின் கோட்டை கழட்டி வைக்கிறதுக்காக அந்த இடத்துல நிப்பாட்டினேன். அப்போ தான் அந்த குரங்கையும் பார்த்தேன். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தோன்னா ஒரு 200 கிலோமீட்டர் வந்துருக்கோம். 200 கிலோமீட்டர் சம்திங் வந்துட்டோம். ஒரு இடத்துல நிப்பாட்டி இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். வண்டி ஓட்டுறதுக்கு மைண்டே சரியில்லை காய்ஸ். ஏதோ ஒரு மாதிரி உடைய மனசே சரியில்லை. என்கிட்ட இருக்க ஒரு கேரக்டர் என்னென்னா, கஷ்டத்தை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் எப்போவுமே நான் வந்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் சிரிச்ச வேண்டியதாக இருப்பேன். ஆனால் இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னால் தாங்க முடியலை. இதுக்கப்புறம் வண்டியில் வரும்போது அப்படியே கத்தணும் போல இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி மன கஷ்டம். அது இனம் புரியாத ஒரு கஷ்டம். அப்படியே என் கையில் வெறும் 2000 ரூபா தான் காசு இருக்குது. இந்த 2000 ரூபா காசை வச்சுக்கிட்டு நான் எப்படி கொல்கத்தா போகிறேன்? கொல்கத்தா போகிறதுக்கே 2000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். அங்கேருந்து எப்படி நான் ஊருக்கு போகிறேன்னு எனக்கு தெரியலை. யார்கிட்டயாவது கடனை வாங்கணும். யார்கிட்ட வாங்குறேன்னு தெரியல. சாப்பாடை வந்து 2 வேளையிலேருந்து ஒரு வேளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு வேளை பலகாரம் பச்சி டீன்னு குடிச்சிக்கிட்டு மீதி ஒரு வேளை மட்டும் தான் ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சுத்தமாக நிப்பாட்டிட்டேன். 5 நாள் உழைச்சிருக்கேன். ரெஸ்ட்டே இல்லாமல் உழைச்சிருக்கேன். காலையில் 10 மணிக்கு நான் வேலைக்கு போனேன்னா நைட்டு 12 மணி வரையும் வேலை பார்த்தான். ஹோட்டல் ஃபீல்டு எவ்வளோ கஷ்டம்னு வந்து உள்ளே ஹோட்டலில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ராயஸ் இந்த வண்டி பார்த்தோன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் தான் வந்துடுது. மணாலி அந்த சைடு ஹிமாச்சல் பிரதேசம் இருக்குல்ல, அங்கேருந்து தான் வருது. இது ஆப்பிள் வண்டி. இது ஆப்பிள் ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஆப்பிளை வந்து தோரணம் மாதிரி கட்டி இந்த வண்டியில் பின்னாடி தொங்க விட்ருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னென்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியாது. அது எதுக்காகன்னு எனக்கும் தெரியலை. ஆப்பிள் வண்டின்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகவா, இல்லை ஏதாவது போகிற வழியில் ஏதாவது விலங்குகள் எதுவும் பறித்து திங்கிறதுக்கா, இல்லை என்ன ரீசன்னே தெரியலை. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன். நிறைய பேர் இந்த லாரி டிரைவராக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியும். இந்த மாதிரி விஷயம் அது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். कैमरा में रिकॉर्ड कर रहे हो भाई? मेरा सब आदमी लोग को बताना पड़ेगा ना. 5 लीटर में एक पाउच पड़ता है. 9 लीटर है आपका. 2 पाउच डाल दे रहे हैं. नहीं, एक ही डालो बस. यूट्यूब पे डालते हो? सो गाइस बात ना आमा यस यूट्यूब में डालेगा. तो क्या नाम से? मोटो विलेज राइडर्स. हैं? मोटो विलेज राइडर्स. ये हमारा वीडियो डालोगे? हाँ डालेंगे. ஸோ கைஸ் இது பார்த்தோம்னா ஏதோ 5 ml ஏதோ ஒரு ஆயில் மாதிரி இருக்குது. பெட்ரோல் மாதிரியே தான் இருக்குது, ரொம்ப ஆயிலாக இல்லை, ஆயில் மாதிரி இருக்குது. இது 1 मिनट देखो.
இந்த இது போட்டோம்னா வந்து பெட்ரோல் கொஞ்சம் மைலேஜ் நல்லா கொடுக்குமா, அதுவும் இன்ஜின் நல்லாயிருக்கும், இன்ஜின் லைஃபும் எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி அதான் போட்டு பார்க்கலாமேன்ட்டு போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு. कहाँ के रहने वाले उस्ताद? हाँ कहाँ के रहने वाले हो? कहाँ रहने के वाले मतलब क्या है, कहाँ जा रहे हैं? हाँ तमिलनाडु। तमिल। हाँ वो हमारा भाषा समझते हैं? थोड़ा थोड़ा समझ है। आती है? हाँ थोड़ा थोड़ा। इसमें सर्च करो, सर्च हाँ 1 मिनट सर्च करो। சொல்ல அந்த இது போட்டோம்னா கொஞ்சம் மைலேஜ் நல்லா வருமா, அதுவும் இல்லாமல் இன்ஜின் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாப்புல. சரி அதான் போட்டு பார்ப்போமே அப்படின்னு இப்போ போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ஓகேங்களா? ஜிபே கரேகா. ஸோ இது ஹெச்பி பெட்ரோல் பங்கில் தான் இது கொடுக்குறாங்க. ஆ ये मेरा है. अदा पोट नहीं दिख रहा, इसमें नहीं दिख रहे हम। अभी नहीं दिखेगा। हाँ। मैं बाद में वीडियो एडिट करके बाद में डालेगा, अभी नहीं आएगा। इसमें आएगा फिर? हाँ फिर आएगा, बाद में आएगा। कितने दिन बाद? वो 10 दिन के बाद में आएगा। 10 दिन के बाद? हाँ एडिट करना चाहिए ना, सीधा नहीं डाला सकता हूँ, एडिट करेगा वो ज़्यादा काम है, इसमें काम ज़्यादा है। अकेले रहते हो और कोई? हाँ अकेले। अकेले रहते? हाँ ओके जीपे करेगा, मोबाइल से? जीपे। हाँ गूगल पे हाँ ओके। हाँ ओके। नीरज कुमार यादव। नीरज कुमार यादव पहले ये नाम में पहले याद है। याद है? हाँ आए थे पहले। नहीं वो फेमस वाला का नीरज कुमार पॉलिटिक्स और कुछ मैं ये नीरज कुमार का या वो बता दिया मेरे को। आपका नाम? हाँ नीरज शर्मा। अच्छा ठीक है दोनों का सेम है, थोड़ा डिफरेंट है। भैया बाय। हाँ அந்த ஆயில் போட்டாக்கா கொஞ்சம் பெட்ரோல் நல்லா மைலேஜ் கொடுக்குமாங்க. அதுவும் இல்லாமல் இன்ஜின் லைஃப்பும் கொஞ்சம் நல்லா வருமா. ஸோ அதனால தான் இப்போ இதை போட்டுக்கிட்டேன். அண்டு இங்கேருந்து பார்த்தோம்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ இருக்குது காய்ஸ். இன்னும் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் இருக்குது, 120 கிலோமீட்டர் இருக்குது எப்படி இருந்தாலும். அப்படியே பொறுமையாக அப்படியே போவோம். ஓகேங்களா? மணி இப்போ 4 ஆகுது, மணி 4 மணி ஆயிடுச்சு. நம்ம அங்கே போகிறதுக்கு 5:30 மணி ஒரு 6 மணி ஆயிரம் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னா. போகிற வழியாக ஒரு இடத்துல டீ குடிக்கணும் காய்ச்சி, தூக்கம் வர்ற மாதிரியே இருக்குது லைட்டாக. பாட்டி ஒரு இடத்துல டீ குடிக்கிற மாதிரி டீ குடிக்கணும். சன் செட் ஆகிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ரைடில். செம்ம வியூ காய்ஸ். அந்த கீழே அந்த பச்சைக்கும் நடுவில் அந்த ஆரஞ்சும் மேலே அந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கும் அந்த பயங்கரமாக சூப்பராக தெரியுது காய்ஸ். இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம். 2 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாம் கண்டிப்பாக. ஒரு 7 மணிக்கெலாம் இங்கே ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி அந்த தீபம் காட்டுவாங்கள்ல நைட்டு, அது எல்லா நாளும் நடக்குமா இல்லை ஏதாவது ஸ்பெஷல் டே அன்றைக்கி தான் நடக்குமா, விசேஷ நாட்களில் மட்டும்தான் நடக்குமான்னு தெரியலை. பார்ப்போம் எப்படின்னு, போய் தான் பார்ப்போமே. நமக்கு இது வரைக்கும் போனதில்லைல்ல, போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே இன்றைக்கி நடக்குதா என்னென்னு பார்ப்போம். தீபம்லாம் காட்டி ஆராத்திலாம் எடுப்பாங்க, அது இன்றைக்கி நடக்குதான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ காய்ஸ் நம்ம பார்த்தோன்னா இப்போ காசிக்கு வந்துட்டோம் காய்ஸ். மணி கிட்டத்தட்ட 6:50 ஆயிடுச்சு. அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சான், அந்த தீபம் காட்டுவாங்கள்ல அது ஸ்டார்ட் ஆகிடுச்சான். இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க நம்ம ஃப்ரெண்டு. அவங்கள்ட்ட சொல்லி 2-3 வீடியோஸ்லாம் கிளிப் எடுக்க சொன்னேன். அதை நம்ம வாங்கி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளால் தான் நேரில் பார்க்க கொடுத்து வைக்கலையோ நம்ம தெரில. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு போக முடியுதான்னு பார்ப்போம். போனாலுமே லக்கேஜ் எல்லாம் வைக்கணும், நிறைய வேலை இருக்குது, பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் என்றைக்காவது ஒரு நாள் வரும்போது கண்டிப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு நாள் இதுக்குன்னே கிளம்பி வருவோம். வாரணாசி, காசி.
என்ன இவ்வளோ இருக்குது? என்ன தண்ணியை பாருங்க, எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. கங்கை நதியிலேருந்து தனியாக இங்கிட்ட வந்துருச்சா என்னன்னு தெரியல. மழை, ஆனால் இந்த பக்கம் மழைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நேற்று. அந்த மழை தண்ணி தான் அதெல்லாம் இவ்வளோ இருக்குது. தண்ணி போகிறதுக்கு இடமே இல்லை. இங்கே பாருங்கள், அங்கிட்டு அந்த பக்கம் பாருங்கள், அதை விட மோசம். அவ்வளோ இருக்குது தண்ணி. அவர் எல்லாம் ஆற்றுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரியே தான் இருக்குது. இப்போ அவ்வளோ தண்ணியா? இந்த பக்கம் ஃபுல்லாகவே க்ரௌடு. ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த பக்கம் போகலாம்னு ரோடு ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் அதான் அங்கே நம்ம ஃப்ரெண்டு இருக்க இடத்துக்கு போகிறேன், பார்ப்போம். இந்த ஊருக்கு வந்துட்டு கங்கையில் நீராடாமல் போனோம்னா என்ன இதாகும்? நாளைக்கு காலையில் தான் கங்கையில் தான் நீராடிட்டு போவோம். இந்த பக்கம் ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி போகிறது தெரியலையே. ஓகே, இந்த பக்கமாக போகலாமா? நம்ம நேராக அந்த ரூட்டில் தான் போகணும். அங்கிட்டு வண்டி விடுறாங்களான்னு தெரியலை. நேராக அந்த பார்த்தீங்களா நேர் ரூட் இருக்குல்ல, அந்த நேரில் தான் போகணும். இந்த அளவுக்கு தான் ஒருத்தன் பின்னாடி வந்து குத்துனேன். இவ்வளோ நேரம் வரவே முடியலை, இப்போ தான் உள்ளே வர்றோம். இந்த வழியாக தான் பார்த்தோன்னா அந்த நவராத்திரி, அந்த துர்க்கை அம்மன் அந்த சாமியை வந்து போனது. அதனால தான் அந்த பக்கம் வரவே முடியலை. இப்போ தான் திறந்து விட்ருக்காங்க. ஸோ கைஸ் பார்த்தோம்னா நம்ம காசியில் பார்த்தோம்னா நம்ம தமிழ் ஆளுங்க அவங்க வந்து ஒரு சத்திரம் மாதிரி வந்து கட்டி விட்ருக்காங்க. நாட்டுக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு சத்திரம் ஒன்று இருக்குது. இப்போ அந்த சத்திரத்தில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். நாங்கள் இப்போ 3 பேரும். இவர் நம்ம தாஜ்மஹாலில் பார்த்தோம்ல, அது இன்னொரு ஆள் ட்ரெஸ்ஸும் இருக்காப்புல. இன்றைக்கி பார்த்தோம்னா டே 35. இன்றைக்கி 35 வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் காய்ஸ். நாளைக்கு இந்த சத்திரம் எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம ஊரில் நம்ம காரைக்குடியில் கூட ஒரு வீடு ஒன்று இருக்குங்கள, பெரிய வீடு, படத்துலலாம் வரும், ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடு. அந்த வீடு மாதிரியே தான் இருக்குது உள்ளுக்குள்ள அமைப்பு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் முடிச்சோட விஜய்.